அம்மாவுக்கு துரோகம் செய்த டிடிவி தினகரன். இன்றைக்கு அம்மா சிறைக்கு சென்றால் என்றால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த டிடிவி தினகரன். ஏனால் அந்த வழக்கிலே ஆரம்பத்திலே அம்மா மீது அந்த சொத்து குவிப்பு வழக்கு போடுகின்ற போது டிடிவி தினகரனால் லண்டனிலே வாங்கப்பட்ட அந்த ஓட்டல் சேர்க்கப்பட்டது. அந்த வழக்கு அப்படி இருந்திருந்தால் இன்று வரைக்கும் அந்த விசாரணை முடிந்திருக்காது. ஆனால் அன்றைக்கு கருணாநிதியோடு கூட்டணி வைத்துக் கொண்டு தன் மீது இருந்த அந்த வழக்கு பகுதியை மட்டும் நீக்கிய காரணத்தால் தான் இன்றைக்கு அம்மாவுக்கு அந்த நிலைமை. அப்ப அதை தெரிந்த பிறகுதான் அம்மா அவரை உன்னை அடிக்காத குறையாக வீட்டை விட்டு விரட்டினார்கள். இனி இந்த போயஸ் கார்டன் பக்கத்திலே உன்னை பார்த்தால் நீ காலம் முழுவதும் சிறையில் இருக்க வேண்டிய நிலைமை. ஒரு மணி உன்னை அடித்து விரட்டினார்களா இல்லையா? நீ இன்னும் பெரிய அம்மா பத்தி பேசுற. எங்களுக்கு இல்லாத உனக்கு எங்கிருந்தா வந்துடுற அம்மா பத்தி பேசுறதுக்கு? எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி நம்பி நின்றவர்கள் 4 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சியை தந்தார், கட்சியை காப்பாற்றினார். இன்றைக்கும் கட்சியை 10 ஆண்டு காலம் ஆட்சிக்கு பிறகும் அம்மாவை போன்ற ஒரு ஆளுமை மிக்க தலைவர் இல்லாத போதும் இந்த 10 ஆண்டு ஆட்சிக்கு பிறகும் 75 சட்டமன்ற உறுப்பினரை பெற்று சாதனை படைத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி. உன்னால ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கு வக்கு இல்ல. நீ எங்களுக்கு எல்லாம் சொல்லாத. உன்னை பார்த்து உன் கூட்டத்தை பார்த்து அலிபாபா 40 கூட்டத்தை நீ பார்த்து எங்களுக்கு சொல்லாத.